மனம் நிறைந்த நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக தேர்தல் நின்று ஆண்டனி சார் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை இளைஞர்களும் அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. வாங்க முன்னாடி வாங்கப்பா, கொஞ்சம் வழி விடுங்க. பச்சை பூமி நண்பர்கள் முன்னாடி வாங்க. வாழ்த்துறை வழங்க டாக்டர் ஜனார்த்தனன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 3 திருக்குறள் ரொம்ப முக்கியமான திருக்குறள் ஒரு மனிதனுக்கு. 10 o'clock போட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சி அப்படின்னா எத்தனை மணிக்கு வரணும்? 10 o'clock வரணும். சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ யாரு வரல? கெஸ்ட் ஆகிய நீங்கள் வரவில்லை. அந்த நேரத்துக்கு எல்லா சீஃப் கெஸ்டும் வந்துட்டாங்க. அப்ப கெஸ்ட் ஆகிய நாம என்ன பண்ணணும்? சரியான நேரத்திற்கு அந்த இடத்திற்கு வரும்போது சரியான ஆற்றல் பிறக்கும். சோ இந்த 2 திருக்குறள் ரொம்ப முக்கியம். 3வது மிக முக்கியமான திருக்குறள் இன்றைக்கு எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய 3வது திருக்குறள், ஆகுலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகுலால் தோன்றும் அப்படிங்கிறார். ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னால் அதற்கான ஆற்றல் தொடங்கிவிடும். இப்ப இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி அதற்கான ஆற்றல் தொடங்கிவிடும். அதுபோல் நீங்க வெற்றி அடைய போறீங்கன்னா இன்னைக்கு நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க நினைக்க கூட நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கமே, வெற்றி அடைய முடியல, என்னால ஒரு புத்தகம் வெளியிட முடியல சார், நான் காதல்ல தோத்து போயிட்டேன் சார், என் வாழ்க்கையே தோல்வியா முடிஞ்சிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இந்த திருக்குறள். நீ வெற்றி பெற போறனா இன்னைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்ப, நீ தோல்வி பெற போறனா சோம்பேறியா இருப்போம். கவிஞர் வேங்கை ஆரான் சார் அவர்களை பத்தி சொல்லணும்னா, மனிதர் 6 மாதத்தில் 26 நூல்களை வெளியிட முடியும். விரலை தன்னுடைய உதட்டிற்கு பக்கத்தில் தன் வாய்க்கு பக்கத்தில் வைத்திருக்கிறார். பேனாவை தன்னுடைய காதுக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறார். ஒருவன் அமைதியாகவும் மௌனமாகவும் தன்னுள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை யார் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறானோ, யார் ஒருவன் அதிகமாக தன்னை பற்றி சிந்திக்காமல் உலகம் சார்ந்தும் சிந்திக்கிறாரோ அவர்களுக்கு என்னுடைய காதுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்னுள்ளால் இருந்து நான் பதில் சொல்கிறேன் என்பதற்காக பேனாவினுடைய சிறப்பு தான் இன்னைக்கு 26 நூல்களை நமக்கு கொடுத்திருக்கு. The sun never sets on the British Empire அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனே அஸ்தமனமாகாத நாடு பிரிட்டிஷ். அப்படி புதுக்கோட்டை கிடைச்ச முதல் பெண் மேயர் திலகவதி செந்தில் மேம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எந்த துறை சார்ந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் இன்றைக்கு ஒருவருடைய பேச்சை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது கவிச்சூடர் ஐயா கவிதை பித்தன் அவர்களுடைய பேச்சுதான் என்பதனை இந்த உரையாகவே தம்பிக்கு நம்ம கொடுத்துருக்கணும். ஆனா 1 நிமிடம் 2 நிமிடம் எல்லாம் கொடுக்கறதுங்கிறது வருத்தம் தான். மிகச்சிறந்த உரையாற்றிய ஜனார்த்தனன் அவர்களுக்கு மனமடைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு